காரைக்காலில் மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவ பிரதிநிதிகள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் வரும் 4ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். காரைக்காலில் சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இலங்கை கடல் எல்லைக்குள் வரும் விசைப்படகுகளை ஓட்டி வரும் ஓட்டுநரை மட்டும் விடுவிக்காமல் தொடர் சிறையில் வைக்கப் போவதாக இலங்கை அரசு புதிதாக பிறப்பித்த சட்டத்திற்கு மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் 2 போட்டு பிடிபட்டதுல 2 மீனவர்களை தவிர ரெண்டு டிரைவர்களை தவிர பாக்கி எல்லாரும் விடுவிக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. எங்களுக்கு அந்த டிரைவரையும் சேர்த்து விடுவிக்கணும். அந்த டிரைவரையும் சேர்த்து விடுவிக்காத பட்சத்துல நாங்க தேர்தலை புறக்கணிக்க தான் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய அரசும் மாநில அரசும் கூடிய விரைவில் அந்த டிரைவரையும் விடுவிச்சாங்கன்னா நாங்க இந்த கோரிக்கைக்கு உடன்பட்டு செய்ய மாட்டோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு மருத்துவமனையில் உயிருக்காக போராடி கொண்டிருந்த மாணவிக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் யாரும் இல்லாமல் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. SV பாளையத்தை சேர்ந்த செல்வம் என்பவரது மகள் கீர்த்திகாஸ்ரீ அப்பகுதியின் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் அவர் பள்ளியில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கி விழுந்ததை அடுத்து அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் யாரும் இல்லாததால் மாணவியின் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் மருத்துவமனை ஊழியர்கள் ஆக்சிஜன் பொருத்தி மாணவியின் உயிரை காப்பாற்றியுள்ளனர். விடியா அரசின் சுகாதாரத்துறை நிர்வாகம் மக்கள் நலனில் அலட்சியமாக செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உயர்கோபுர மின் விளக்குகள் எரியாததால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வருகின்றனர். சுங்குவார் சத்திரம் பகுதி தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைக்கப்பட்ட உயர்கோபுர மின் விளக்குகள் உரிய பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்துள்ளதால் நகரத்துக்குள்ளே செல்லும் பாதை முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் அவ்வழியில் செல்லும் வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படும் அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் விடிய அரசு அதிகாரிகள் மின் விளக்குகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக தேர்தல் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுகவின் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி தாராபுரம் தேர்தல் அலுவலகத்தை திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளரும் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினருமான சி மகேந்திரன் கலந்து கொண்டு தேர்தல் அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவல்லிக்கேணியில் வாக்கு சேகரிக்க வந்த மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறனை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது தயாநிதி மாறன் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாத நிலையில் தற்போது வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டி அப்பகுதிக்கு அவர் சென்றார். அப்போது பொதுமக்கள் அவரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பல கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பாலம் தரமற்றிருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புவனகிரி அடுத்த சித்தேரி கிராமத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான உயர்மட்ட பாலம் அமைக்கும் பணி சில மாதங்களாக நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பாலத்திற்கான இணைப்பு சாலையை தரமற்ற முறையில் அமைத்து வருவதாகவும் பாலம் அமைக்கப்பட்டதால் அருகில் உள்ள குளம் சேதமடைந்துள்ளதாகவும் கிராம மக்கள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். விடிய அரசின் ஆட்சியில் பல கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கட்டுமானங்கள் தரமானதாக இருப்பதில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோடி மதிப்பீடு சொல்றாங்க, அதுக்கு பொறுமானவங்க தான் எனக்கு தோணலை. ஏன்னா 1.25 கோடிக்கு இதுதான் வேலை நடக்குமா அப்படின்றது மாதிரி தெரியல. இன்னொன்று இந்த குளத்துக்கு மெயினாக சுத்தம் பண்ணி கொடுக்கணும். மெயினாக மாவட்ட ஆட்சியர் இது ஆய்வு செய்யணும். இது 1.25 கோடிக்கு உள்ள பொறுமானதா என்னன்னு ஆய்வு செய்யணும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அதிமுக வெற்றி வேட்பாளர் பனங்குடி சேவியர் தாஸை வெற்றி பெற வைப்பதற்கான செயல் வீரர்கள் கூட்டம் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது சமநீதி மக்கள் கழக மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்னி சகுபர் சாதிக் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்து மாவட்ட செயலாளரிடம் கடிதம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திமுக மாவட்ட விவசாய அணியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார்.
காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கண்டெய்னர் லாரியின் பின்னால் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான நிலையில் பயணிக்கும் காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 3 மாணவர்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியின் பின்னால் தொங்கிக் கொண்டு ஆபத்தான நிலையில் பயணிக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் மாணவர்கள் இவ்வாறு செய்வதை கண்டித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் தக்க அறிவுரை வழங்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புறவழிச்சாலையில் தாழ்வாக செல்லும் உயர் மின்னழுத்த மின்சார கம்பிகளால் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. விருத்தாச்சலத்தில் சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருவதையொட்டி சாலையின் இருபுறங்களிலும் வடிகால் வாய்க்கால் சுமார் 3 அடி உயரத்திற்கு கட்டப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வடிகால் வாய்க்காலின் உயரம் அதிகரிக்கப்பட்டு சாலையோரத்தில் செல்லும் மின்சார கம்பிகள் அனைத்தும் கையால் தொடும் அளவிற்கு தாழ்வாக செல்வதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் தாழ்வாக செல்லும் மின் கம்பங்களை மாற்றிய பின்பு சாலை பணியை தொடர வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். நான் நடந்தாவே என் கை தூக்கினாவே மின்கம்பி என் கையில் படுற மாதிரி இருக்குது. இந்த ஏரியாவில் சுற்றி நிறையா வணிக வளாக கட்டிடங்களும் பொதுமக்கள் செல்லக்கூடிய பள்ளி கல்லூரிகளும் நிறையா நிரம்பி இருக்குது. இது உடனடியாக நெடுஞ்சாலைத்துறையும் மின்சாரத்துறையும் கவனத்தில் மேற்கொண்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த மின்கம்பங்களை மாற்றி பொதுமக்களின் உயிர்களை காக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். சென்னை சூளைமேடு பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட சாலையை இதுவரை அதிகாரிகள் சீரமைக்காமல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சூளைமேடு கான் தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டன. அதற்கான பணிகள் முடிவடைந்து 15 நாட்கள் ஆகியும் இதுவரை சாலையை அதிகாரிகள் சீரமைக்காமல் இருப்பதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அடிக்கடி இதுபோன்று சாலையை பெயர்த்தெடுத்து பணிகளை மேற்கொள்வதாகவும் விடிய ஆட்சியில் அரசு அதிகாரிகள் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதே முன்ன ட்ரைனேஜுக்கு ரெடி பண்ணாங்க. இந்த ரோடு நல்லா இருந்த ரோடு சிமெண்ட் ரோட ட்ரைனேஜுக்கு ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ மெட்ரோ வாட்டருக்கு பண்ணியிருக்காங்க. அதுக்கு சேர்த்தே பண்ணியிருந்தா ரோடு கொஞ்சம் இன்னும் இதாக இருக்கும். இப்போ இருக்க ரோடு ஃபுல்லாக ஒரே நாஸ்தியாகி எல்லா வீடும் ஒரே டஸ்ட்டு, ஃபுல்லாக ரோடு ஒரே டேமேஜ், வண்டி நிறுத்த முடியல, வர்றது போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாருக்கும். மணப்பாறை அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் மரவனூர் கிராமத்தில் செந்தில் என்ற விவசாயி தனியார் நிறுவனத்திலிருந்து பூச்சிக்கொல்லி மருந்து வாங்கி தனது நிலத்தில் தெளித்த 10 நாட்களில் நெற்பயிர்கள் காய்ந்து சேதமடைந்துள்ளது. இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காததால் 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் அருகே மர குடோனில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமானது. கவுக்கப்பட்டு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மர குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் குடோனில் வைக்கப்பட்டிருந்த 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக மரப்பொருட்கள் எரிந்து சேதமானது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மின்கசிவால் விபத்து ஏற்பட்டதா அல்லது மர்ம நபர்கள் யாரேனும் தீ வைத்தார்களா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.